Canara HSBC Promise for Growth Plus பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரோட ட்ரீமா அமையுமா இல்ல ஜஸ்ட் another மார்க்கெட் கிளிங் கேம்பிளா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு linked individual savings life insurance plan. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா entire duration of the policy உங்களால லைஃப் கவர் என்ஜாய் பண்ண முடியும். இதுல 3 பிளான் வேரியன்ட்ஸ் இருக்கு நீங்க சூஸ் பண்றதுக்கு. And only fund management charge and risk charges தான் அப்ளை ஆகிறதுனால உங்களுடைய சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மொர்டாலிட்டி சார்ஜஸ் பாத்தீங்கன்னா டிடக்ட் பண்ணதை திரும்பி ஃபண்ட் வேல்யூல மெச்சூரிட்டி உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூல ஆட் பண்றாங்க. அண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் கோல் ஆன் ட்ராக் உங்க ஆப்சன்ஸ்லயுமே இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க வித் சாய்ஸ் ஆஃப் 12 டிஃபரெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். அண்ட் இதுல ஃபிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லாயல்டி அடிஷன்ஸ், வெல்த் பூஸ்டர்ஸ், இது எல்லாமே உங்க ஃபண்ட் வேல்யூ ஓவர் டைம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மற்ற பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்டி அடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைல்ஸ்டோன் வித்ட்ராவல் ஆப்ஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லைஃப் இவெண்ட்ஸ்ல லிக்விடிட்டி ஆஃபர் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பாத்தீங்கன்னா 6th பாலிசி இயர்ல இருந்து பெர்மிட் பண்றாங்க. பாலிசி ஹோல்டர் அட்லீஸ்ட் 18 years old இருந்தா போதும். அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் இன்கம் ஸ்ட்ரீம் பாலிசி டேர்ம்லயே உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் செட்டில்மெண்ட் ஆப்ஷனை நீங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ணும்போது சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு லம்சம் அமௌண்ட்க்கு பதிலா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா பீரியாடிக் இன்ஸ்டால்மெண்ட்ஸா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் பிரீமியம் ரீடைரக்ஷன் வந்து எந்தவித எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாம அலோ பண்றாங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி இதுல இருக்கு. உங்களுடைய அன்லிமிட்டட் ஃப்ரீ ஃபண்ட் ஸ்விட்சஸை உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதில் ப்ரீமியம் ஃபண்ட் பெனிஃபிட்ன்றது உங்களுடைய சேவிங்ஸ் உங்கள் ஆப்சன்ஸ்லையுமே கண்டினியூ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் பாலிசியை உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ரீமியம் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், பாலிசி டேர்ம், பேமெண்ட் டென்யூர், பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் வந்து ரிமைன்ஸ் இன்ஆக்சசிபிள். அண்ட் சம் அஷூர் நம்ம நினைச்ச அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டை அச்சீவ் பண்ற அளவுக்கு வந்து இல்லை, இட் ஃபால்ஸ் ஷார்ட். அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸும் மற்ற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணால் இட்ஸ் லோவர். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இந்த பாலிசியில் இருக்கு. ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இந்த பாலிசியோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாலிசி ப்ராஷரை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்கே பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம IRR கால்குலேட் பண்ண போறோம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 21 year old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ப்ராமிஸ் ஃபார் வெல்த் பிளஸ் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்காரு. சம் அஷூர்ட் 12 lakhs. ஸோ இந்த பாலிசி டேர்ம் அண்ட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 15 years. ஆனுவல் பிரீமியமா ஒரு 1.20 lakh கட்டுறாரு. இந்த ஆப்ஷன் படி பாலிசி டேர்ம் எண்ட்ல ஃபண்ட் வேல்யூ அவருக்கு கிடைக்கும். சப்போஸ் ஆல் பிரீமியம்ஸ் ஆர் ஷெட்யூல் அவர் பே பேக் பண்ணிட்டாருன்னா. இங்க பாலிசி ப்ராஷர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு அஸ்யூம்ட் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் growth ரேட் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க ரிட்டர்ன்ஸ். ஒன்னு 4%ல இன்னொன்னு 8% per annum அப்படின்னு. இது worst and best case scenario குறிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு லிங்க் பாலிசி அப்படின்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வேரி ஆகும். இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இவ்வளவுதான் இல்ல வரும் அப்படின்னும் கிடையாது. ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா will be based on fund performance and market condition. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக இப்போ 4% ரிட்டர்ன் சினாரியோ, அதாவது ஒரு worst case scenarioல இங்க ப்ரொஜெக்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 22.54 lakhs கொடுத்திருக்காங்க. இதோட IRR நம்ம வந்து பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி கால்குலேட் பண்ணோம்னா 2.76% தான் வருது. மோஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆஃபர் பண்ற ரேட் ஆஃப் ரிட்டர்னை விட கம்மின்னு சொல்லலாம். இதே 8%, அதாவது ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோல ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 30.80 lakhs வருது. IRR 6.46% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இது ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டோட கம்பேரபிள் சொல்லலாம், இல்ல பாசிபிளி அதோட லோவர்னு கூட சொல்லலாம். இந்த பிளான் ஒரு லாங் டேர்ம் வெல்த் பில்டிங் டூலா பொசிஷன் பண்ணாலுமே இதோட ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் growth பொட்டன்ஷியலை தான் இண்டிகேட் பண்றாங்க. ஒரு 15 year டைம் ஹாரிசான்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியுமே கார்பஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ற அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இல்ல. அண்ட் இதோட லைஃப் கவர் ஒரு 12 lakhs அவங்க கொடுத்திருக்கிறது வெரி இன்அடிக்வேட். எஸ்பெஷலி இப்போ நம்ம 21 year old ஒரு பாலிசி ஹோல்டர் அஸ்யூம் பண்ணும்போது அவங்களோட ஃபியூச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மைண்ட்ல வச்சு பார்க்கும்போது இட்ஸ் வெரி இன்அடிக்வேட்.
ஸோ இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸில் வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி கனரா பாலிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு பண்டில் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்னும் ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சி பார்க்கறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸில் நம்ம செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் கவருக்காக நம்ம வந்து பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே சம் அஷூர்ட் அதே 12 lakhs தான். நம்ம ஒரு சிமிலர் மெட்ரிக் தான் எடுத்திருக்கோம் ஃபார் ஃபேர் கம்பேரிசன் வித் த ப்ரீவியஸ் பாலிசி. ஸோ இங்கே 12 lakhsக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஆனுவல் ப்ரீமியம் ஜஸ்ட் 3,800 தான் ஆனுவலி ஃபார் 15-year term. அப்போ உங்க ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அம்ப கம்பேர் பண்ணீங்கன்னா கனரா பாலிசியில் கம்பேர் பண்ணா அங்கே 1.20 lakhsக்கு இங்கே உங்களுக்கு வருஷத்துக்கு 1,16,200 rupees நீங்க வந்து சேவ் அப் பண்ண முடியுது. உங்க ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்டும் பண்ணலாம். சப்போஸ் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்க 1,16,200 rupees பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது ஒரு லோ ரிஸ்க் கவர்மெண்ட் பேக் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓவர் 15 years உங்க பிபிஎஃப் கார்பஸ் grows to 31.51 lakhs. இதோட ஐஆர்ஆர் 6.73%. இப்போ ப்ராமிஸ் ஃபார் growth plus பிளான்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க 8% சினாரியோல விட ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன் சொல்லலாம். பட் இது ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எந்தோட ரிஸ்கே இல்லாமல் நம்மளுக்கு இதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் இதே நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா இந்த சேம் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15 years உங்கள் ப்ரீ டாக்ஸ் கார்பஸ் மட்டுமே 48.51 lakhs க்ரோ ஆகியிருக்கும். இது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்க்கு நம்ம ரிடீம் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நெட் மெச்சூரிட்டி அமௌண்ட் 44.78 lakhs வரும். போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர் இந்த அமௌண்ட்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 10.74% வருது. சப்போஸ் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்க்கு டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு இன்னும் ஹையர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அண்ட் கிரேட்டர் லிக்விடிட்டி தான் கொடுத்துருக்காங்க வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் வித்ட்ராவல். ஸோ இதில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற எபிலிட்டி அண்ட் ஃப்ரீலி உங்கள் ஃபண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கிற இந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற உங்களுடைய இந்த மாதிரி பாலிசியை கம்பேர் பண்ணும்போது உங்கள் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குது. ஸோ இது ஒரு பண்டல் இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஃபெயில்ஸ் டு டெலிவர். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கனரா ஹெச்எஸ்பிசி ப்ராமிஸ் ஃபார் growth plus பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில் 3 வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்த் அக்யூமுலேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது எவென்ச்சுவாலிட்டிஸ் அந்த மாதிரி டைமில் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் வே பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து அப் டு த ஏஜ் ஆஃப் 100 லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ கெப்பாசிட்டி பொறுத்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு சூட்டபிள் வேரியன்ட் சூஸ் பண்ணி மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதை நம்ம க்ளோஸராக வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த பிளான் ட்ரூலி அதோட ப்ராமிஸ் ஆஃப் க்ரோத்தில் வந்து ஆக்சுவலி டெலிவர் பண்ணலை டெஸ்பைட் வாட் த நேம் சஜஸ்ட். இந்த ஆப்ஷனில் இந்த 3 வேரியன்ட்ஸ் பொறுத்து வேறு எதுவும் டிஸ்டிங் ஃபீச்சர்ஸும் கிடையாது இந்த பாலிசியை வந்து ஒரு தனியாக காட்டுறதுக்கு. மோர் ஓவர் இதில் இருக்க ஹை சார்ஜஸ், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி ட்ராக்ஸ் டவுன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதனாலேயே சப் ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் வருது. ஸோ லோ சம் அஷூர்டுமே பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இந்த பிளான்ல இருக்க அப்பீலை ரெடியூஸ் பண்ணுது, மேக்கிங் இட் அன் இன்எஃபிஷியன்ட் சாய்ஸ் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஒரு ஸ்மார்ட்டர் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா நீங்கள் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பண்ண மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் ஒரு லோ காஸ்ட்லேயே கொடுப்பாங்க. அண்ட் இதோட ரிமைனிங் ஃபண்ட்ஸை நீங்கள் இண்டிபெண்டன்ட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானுக்கு பொறுத்த மாதிரி உங்களுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லையுமே கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் எசென்ஷியல் டு கண்டக்ட் அ தரோ அனலைசிஸ். ஸோ ஓவரால் இந்த பிளான் உங்களுக்கு உங்களுடைய கோல்ஸோட ஃபிட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அவுட்கம் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட லைஃப் கோல்ஸை கான்ஃபிடென்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கீனே சொல்லலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.